ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுனால நீங்கள் லைஃப்பில் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? மேபி உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பார்த்து எப்போ கல்யாணம்னு ரெகுலராக கேட்டுட்ருக்கலாம். இல்லை நீங்களே சோஷியல் மீடியாலேயோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து உங்களை கம்பேர் பண்ணி நான் ஏனும் சிங்கிளாக இருக்கேன், ஏனும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு நினச்சி சோகமாக இருந்தீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, சிங்கிளாக இருக்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் சிங்கிளாக இருக்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் இஃப் யூ யூஸ் தட் ப்ராப்பர்லி. எப்படின்னு நான் சொல்கிறேன். விஷயம் என்னென்னா, சொசைட்டி வந்து ஒரு இல்யூஷனை செட் பண்ணி வச்சுருக்கு. என்னென்னா, இந்த ஏஜ்குள்ளே படிப்பை முடிச்சிடணும், இந்த ஏஜ்குள்ளே ஜாபுக்கு போயிடணும், இந்த ஏஜ்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும், இந்த ஏஜ்குள்ளே குழந்தை பெற்றுடணும், இந்த மாதிரி ஒரு ரூல் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கு. நத்திங் ராங் வித் தட். பட் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க செட் பண்ண ரூலுக்காக எல்லாரும் வாழணும் நாட் நெசசரி. எல்லாரோட லைஃப் ஜேர்னியுமே யூனிக். பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்தாலே ஓகே. யாரோ ஒருத்தர் இந்தந்த டைமில் இந்தந்த விஷயத்த பண்ணிடணும்னு செட் பண்ணி வச்சதுனால நாமளும் அதை பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்கிளாக இருக்கிறது இட்ஸ் நாட் லோன்லினஸ், இட்ஸ் ஃப்ரீடம். உங்கள் டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண முடியும், உங்களோட கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண முடியும், உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்கள் டைமை நீங்கள் ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்கிளாக இருக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்த அப்புறமும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. என்ன சொல்கிறேன் புரியுதா? ஹாப்பினஸ்ஸுங்கிறது சம்திங் இன்டர்னல், உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வெளியே யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஹாப்பியாக்கணும்னு நினச்சிங்கன்னா தட் மே நாட் பி பாசிபிள். பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்த அப்புறமும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் அ ரிலேஷன்ஷிப் வில் ஒன்லி காம்ப்ளிமெண்ட் யூ, இட் ஒன்ட் கம்ப்ளீட் யூ. இப்போது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, பேஸ்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அடுத்து எவ்வளோ ஃப்ளோர் கட்டினாலும் பீப்புள் கேன் கம் அண்ட் ஸ்டே. இல்லை ஒரு வீடு வாங்குறாங்க, இல்லை அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறாங்கனாலும் பீப்புள்னால பண்ண முடியும். லைக்வைஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களை செட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட கெரியர், உங்களோட ஃபினான்சஸ் இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் the right person will come to you. It's not like out of desperation, it's out of confidence. நீங்கள் ப்ராப்பராக உங்கள் லைஃப்பை அலைன் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கலி the right person will come to you. and right person வந்தாலும் உங்களால் அவங்கள பார்த்துக்க முடியும், உங்களால் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். இட் will be like a balance. பிகாஸ் இப்போ ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷனே சரியாக இல்லைன்னா அது எவ்வளோதான் ஹையர் ஃப்ளோர் கட்டினாலும் இட் won't be ப்ராப்பர். அது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? லைக்வைஸ் நம்ம லைஃப்பும் ஸ்டேபிளாக இல்லை, நம்ம லைஃப்பில் சில விஷயம் நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கல அப்படின்னா when we get into a relationship அந்த லைஃப் ஸ்டைல் வந்து மேபி செட் ஆகாது. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கிற அந்த டைமை யூஸ் இட் டு பில்ட் யுவர் லைஃப், யூஸ் இட் டு பில்ட் யுவர் ஃபிட்னஸ், யூஸ் இட் டு பில்ட் யுவர் பிஸ்னஸ், உங்களோட ஃபினான்சஸ், உங்களோட கெரியர். இந்த மாதிரி நீங்கள் இந்த டைமை மேரேஜுக்கோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட லைஃப்பை செட் பண்ணிக்க யூஸ் பண்ணிங்கன்னா, as I told you, at some point the right person will come to you. and அவங்க வந்தாலும் உங்களால் அவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு லவ்வை சேஸ் பண்ணி போகாமல் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வெயிட் பண்ணாமல் உங்களோட லைஃப்பை செட் பண்ணிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நீங்களே யோசிப்பீங்க, யூ ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ். ஆக்சுவலி நீங்கள் ரைட் பர்சன் வரணும்னு வெயிட் பண்ணுவீங்க. இட் ஒன்ட் ஃபீல் ப்ரெஷரைஸ். உங்களை வந்து அது கஷ்டப்படுத்தாது, உங்களை வந்து அது சோகப்படுத்தாது. இட் வில் ஃபீல் காம், இட் வில் ஃபீல் பீஸ்ஃபுல். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு நினச்சி சோகமாக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. லெட் மீ டெல் யூ, டேக் அ டீப் பிரெத். நீங்கள் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், யூ ஆர் நாட் பிஹைண்ட், யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் அண்ட் இன் த ரைட் டைம். உங்களோட இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட லைஃப்பை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறத பற்றி யோசிங்க, அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் see உங்களோட லைஃப் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் யூ வில் see that நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். யூ வில் அட்ராக்ட் த ரைட் பீப்புள், அட்ராக்ட் த ரைட் சுச்சுவேஷன்ஸ். உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் யூ வில் பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு மொபைல் இருக்குன்னா அதுக்கு வந்து மல்டிபிள் வெர்ஷன் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதில் ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக நமக்குன்னு ஒரு சில விஷயம் பிடிக்கும், பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்குமே we can improve ourselves to become the best version. அது உங்களோட கெரியர்லையாக இருக்கலாம், உங்களோட ஃபிட்னஸ்லையாக இருக்கலாம், ஃபினான்சஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். இட் கேன் பி மல்டிபிள் திங்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி
when the right person comes to you, you will feel most happy, you will feel peaceful, you will feel calm, and that's how life works, that's how it feels peaceful. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயம் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபீல் ஃப்ரீ டு லைக் த வீடியோ. அண்ட் ஐ வில் see you in the next one. Bye bye.